ரேஷன் புழுங்கல் அரிசியில பூண்டு மணத்தோட பண்ண இந்த ரிப்பன் பக்கோடா அவ்வளோ கிறிஸ்பியா சூப்பரா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதே மெத்தட்ல நீங்க இட்லி அரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசியில கூட புழுங்கல் அரிசியில பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. மினிமம் ஒரு 4 மணி நேரம் ஊறணுங்க. 4 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா கிரைண்டர்ல போடுறதுக்கு ஒரு 25 பல், சின்ன சின்ன பல்லுன்றதுனால 25 பல் பூண்டு, 10ல இருந்து 12 வரமிளகா கிரைண்டர்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை முதல்ல அரைச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம், அந்த உருவம் தெரியாத அளவுக்கு அரைச்சுக்கலாம். எல்லாம் ஒன்னா சேர்க்கும் போது இந்த பூண்டும் வரமிளகாயும் அரைப்படாம இருந்ததுன்னா புளியறதுக்கு கஷ்டமாயிரும். இப்ப இதோட நம்ம அரிசி ஊற வச்சது 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் அல்லது சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கெட்டியா நைஸா அரைச்சுக்கணுங்க. ரொம்ப இலக்கமா அரைச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் இழுக்குங்க. சோ கெட்டியா அரைச்சுக்கோங்க. தேவைப்படும் போது மட்டும் தண்ணி ஊத்திக்கோங்க. கிட்டத்தட்ட எனக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி பிடிச்சதுங்க அரைக்கும் போது. 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பொட்டுக்கல்ல மிக்சியில நல்லா நைஸா பொடிச்சிட்டு சலிச்சிட்டு இந்த மாவோட சேர்த்திக்கோங்க. கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்க்கிறேன். நீங்க வெண்ணெய் இல்லைன்னா சூடான எண்ணெய் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்தா போதும். இது கூட வெள்ளை அல்லது கருப்பு எள்ளு இருந்தா சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு என்கிட்ட இல்லாததுனால சேர்க்கல. மாவு ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த டைம்ல கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப இலக்கமா இல்லாம இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப இலக்கமா இருந்ததுன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. நல்லா எண்ணெயை சுட வச்சுட்டு ரிப்பன் பக்கோடா அச்சுல போட்டுட்டு சுட்டு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு சின்ன துண்டு மாவு உள்ள போட்டீங்கன்னா டக்குன்னு மேல வந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். எண்ணெயிலேயே டைரக்டா பிழிஞ்சு விட்டுட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு எண்ணெய் கொதிக்கிறது கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துட்டு நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா 10 நாளைக்கு அவ்வளவு கிறிஸ்பியா இருக்குங்க. இதே மாவை நீங்க முறுக்கா கூட சுட்டு எடுத்துக்கலாம். நான் போட்ட அளவுக்கு அரிசிக்கும் பொட்டுக்கல்லைக்கும் எனக்கு இந்த டப்பால ஒரு டப்பா ஃபுல்லா வந்தது. நீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ல ஆனா ஏர் டைட்டா இருக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.